ஹாய் பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேருமே இந்த 7, 16, 25 தேதியிலேயே பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கும் போது குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 7ஆம் நம்பர் 7ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே கேதுவோட ஆதிக்கத்தில் வரனால அவங்க உடம்புல விந்து சக்தி அப்படிங்கிற விஷயம் நீர்த்து போக செஞ்சிருது. அதனால் குழந்தை உற்பத்தியை தடை பண்ணுது கேது. அடுத்து பார்த்திங்கன்னா 16 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் சூரியனோடது, 6ஆம் நம்பர் சுக்கரனோடது. 16 1 + 6 கூட்டினீங்கன்னா 7ஆம் நம்பர் வரும். சூரியன் சுக்கிரன் கேது வரனால உயிர்காரகனும் விந்துக்காரகனையும் கேது அப்படிங்கிற பாம்பு அந்த விந்தை நீர்த்து போய் சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் குழந்தை வாக்கியம் தடை ஏற்படுது. 25ஆம் தேதி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ங்கிறது புதனோடது, 2ங்கிறது சந்திரனோடது. 2ஐயும் கூட்டினீங்கன்னா 7ஆம் நம்பர் வரும். அப்போ சந்திரன் புதன் கேது இந்த காம்பினேஷனும் ஒரு குழந்தை பாக்கிய தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 7ஆம் நம்பர் 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகக்கூடிய அல்லது பிறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர். சஷ்டி அப்படின்னா 6ஆம் நம்பரை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான் விந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா விந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ சஷ்டி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கரனுடைய சாப்பாடாகிய அந்த பாதாம் இருக்குல்ல, அதை நல்லா ஊற போட்டு அதை மட்டுமே அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த தேதியில் பிறந்த கணவன் மனைவி திருமணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கரனுடைய டேட் வரக்கூடிய 24, 33, 42, 69, 27, 45 இந்த மாதிரியான கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதியில் அது நீங்கள் சஷ்டி விரதத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாதாமை ஊற போட்டு 2 பேரும் பாதாமை மட்டுமே அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உருவாவதற்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தால் தான் இந்த தடை ஏற்படும். அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு உங்கள் உடம்புல சுக்கிர ஆதிக்கத்தை அதிகப்படுத்தணும். சுக்கிர ஆதிக்கத்தை அதிகப்படுத்தினா தான் குழந்தை ஈஸியாக பிறக்கும். இந்த சஷ்டி விரதத்தோட ரகசியமும் இதுதான். சஷ்டி விரதம் அப்படிங்கும்போது பூமியில் சுக்கரனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும். அது உங்கள் பிராணன் மூலியமாக நீங்கள் உள்ளே இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சஷ்டி விரதம் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வந்தாங்க. ஸோ இந்த 7, 16, 25 கேதுவோடைய ஆதிக்கம் கொண்ட எண். இந்த டேட்டில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நான் சொன்ன மாதிரி சுக்கிரனை பலப்படுத்தக்கூடிய டேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்துக்கலாம். நன்றி.